मेहता का उल्टा चश्मा। இங்க பாருங்க, இந்த பெரிய டிவியை வாங்கிக்கங்க. இது சூப்பரான டிவி. இதுல உங்க முகமும் சூப்பரா தெரியும். எப்படி? இதோ இப்படி நல்லா பாருங்க. வாவ், இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சொல்லுங்க, இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? இப்ப நீங்க தாராளமா சொல்லலாம். இன்னைக்கு என்னுடைய நிலைமை, நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஜேட் அண்ணன் தான் சொல்லலாம். அட தக்காளி விலை கம்மியாயிடுச்சு, இத நாம கொண்டாடுவோம். டண்டனக்கா, 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 நம்ம ஒண்ணு வாஷிங் மிஷின் குள்ள விழுந்துட்டாரு. இங்க பாருங்கடா போடப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லு. இப்ப மாமாவுக்கு அது என்ன? என்னது பென்ஷனா? அது இல்லைங்க, அது வந்துச்சுன்னா மனுஷங்க சோர்ந்து போவாங்கல்ல. என்னது சுகரா? அப்பாவுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அட அது இல்ல, அது வந்தா டெம்பரேச்சர் அதிகமாயிடுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இத நம்ம கடையோட டிஸ்ப்ளேல அப்படியே போட்டுடலாம். வாய மூடு தயா, வாய மூடு. உன்கிட்ட யாராவது 2 நிமிஷம் பேசினாலே போதும், அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். இப்ப சொன்னீங்களே, அதேதான் ஆயிட்டாரு. எதா ஆயிட்டாரு? அட உடம்பு சரியில்லாம போயிட்டாருங்க. என்னது? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அப்ப நாம எங்க நிக்கிறோம்? வா போகலாம். நில்லு. நான் உன் ஃப்ரெண்ட் இல்லப்பா. எங்களை கூட்டிட்டு போக நிறுத்த சொன்னா கை கொடுத்துட்டு போறேன். தயா, நீ ஆட்டோவை நிறுத்து பார்க்கலாம். ஆட்டோ? ஓஹோ தயா, இவ்வளவு மெதுவா பேசினா அவனுக்கு கேட்காது. நீ கூப்பிடுறது எனக்கே கேட்கல. சத்தம் போட்டு ஆட்டோவை நிறுத்து. ஆட்டோ! புல்லட் ட்ரெயினை பத்தி எனக்கு தெரியாதுங்க, ஆனா புல்லட் ஆட்டோவே வந்துச்சு பாருங்க. சரி சரி வா. ஆனா சீக்கிரமா கோகுல் டான்ஸ் சொசைட்டிக்கு போங்கனே. அப்படியா? ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு? ஆட்டோ ஸ்டார்ட் ஆகலையா? ஆட்டோலாம் இப்போ செல்ஃப் ஸ்டார்ட்டுங்க. இதோ இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். அட இது என்னது? அட ஏன்பா கொஞ்சம் வேகமா ஓட்டேன். வேகமா போணுமா? இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க எப்படி போறேன்னு. அண்ணா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குனே. கொஞ்சம் வேகமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா. என்னதையா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற?
அப்பா நீங்க வந்துட்டீங்களா? இப்போ நான் முக்கியமான 2 விஷயத்தை சொல்ல போறேன். முதல் விஷயம், பெரியவங்களை எந்த காலத்திலயும் மறந்துடாதீங்க. அப்புறம் 2வது விஷயம், நான் சொல்ல போறத கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெரியவங்க எல்லாரையும் உடனடியா மறந்துருங்க. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, உங்க முகம் ரொம்ப செவந்து போனதுனால அது பார்க்க டொமேட்டோ மாதிரியே இருக்கு. யார் அதை வாங்கி வச்சிட்டாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். பாருப்பா, எனக்கு லேசா தான் ஜுரம் அடிக்குது. இருங்க மாமா, இப்பவே நான் துணியை வச்சு ஒத்தி எடுக்கிறேன். என்னதையா, என்ன இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க ஜரம் எம்புட்டு இருக்குன்னு இந்த சப்பாத்தி காட்டி கொடுத்துருங்க. அடியாத்தி, இப்ப நான் என்ன பண்றது? மாமாவுக்கு பயங்கரமா ஜரம் அடிக்குதே. நீங்க வாங்க மாமா, நான் மாத்தின்னு போய் பாப்போம். இன்னும் ஏதாவது சாப்பிடணும். சரி, ஆர்டர் போடுவோம். இது ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கே. நர்ஸ், நர்ஸ், பசி எடுக்காம இருக்கிறதுக்கு மாத்திரை இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. என்னங்க சார்? இனிமே பசியே எடுக்காது. பாத்து மெதுவா பார்த்து பார்த்து ஜாக்கிரதை. இந்த பக்கம் எங்க அப்பாவோட உடம்பு பயங்கரமா சுடுது. அவரு 3 பேரை வழியில டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களும் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க தான் வருவாங்க. இருங்க இருங்க, நான் முதல்ல ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடும்போது கல்ல கடிச்சிட்டேன். இதுக்கு பதிலா இரும்பு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அயன் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இது பாருங்க, எனக்கு வைத்தியம் பாப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கீங்களா? ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். நான் வாழைப்பழம் சாப்பிட போறேன். பொறுமை கடலினும் பெரிதுன்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒண்ணு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறேன். 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விஷயம், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான். 2வது விஷயம், அவன் மட்டும் இல்ல, மழை வந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் கொடை பிடிப்பாங்க. என்ன நான் சொன்னது சரிதானே? நல்ல காலை நீட்டி பாடுங்க. ஓஹோ, உங்களுக்கு பயங்கரமான ஜுரம் இருக்கு. கிட்டத்தட்ட 340 டிகிரி. என்னது 340 டிகிரியா? சாரி, நான் சொன்னது இந்த தெர்மோமீட்டரோட ரேட்டு. ஆனா இது இப்ப கொஞ்சம் சரியா வேலை செய்யல. நீங்க நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ வாயை தரங்க. நீங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்க. இது காலையில பாலோட சாப்பிடணும், மத்தியானம் பாலோட சாப்பிடணும், அப்புறம் ராத்திரியும் பாலோட சாப்பிடணும். இந்த மாத்திரை வேலை செய்யுமா? மாத்திரை வேலை செய்யுதோ இல்லையோ, பால் வேலை செய்யும். எனது 3 வேளை பால் குடிக்கணுமா? இதுக்கு அதிக மசாலாவாகுமே. ஒரே மாத்திரையில சரியா போகாதா? இதோ அந்த ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாத்திரையை ஒரே வேளை சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். எப்பவும் 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தா உங்களோட முகம் நல்லா பளபளன்னு இருக்கும்.
அப்ப ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் என்னன்னா அட என்னங்க இது மாமா ரெண்டாவது தடவை எங்க போறேன்னு சொல்லாம போயிட்டாங்க. என்னதையா இப்ப அப்பாவை எங்க போய் தேடுறது? இது எல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? நம்ம தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அவரை பிடிக்கணும். பறவைக்கு ரெக்க முளைச்சிருச்சுன்னா அது தானியத்தை தேடி தான் போகும். இல்ல அது வயலுக்கு தான் போகும். ஆனா தானியம் எல்லாம் வயல்ல தான் நம்ம விளையுது. சரி வாங்க போலாம். உனக்கு நான் வைக்கிற பெரு ஷோனா ஷோனா, நீ எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாகி. இவரு இப்படி ஜாகிங் போறனால தான் இவரு உடம்பு இப்படி ஆரோக்கியமா இருக்கு போல இருக்கு. ஆனா எல்லாராலையும் இவர மாதிரி ஓட முடியாது. பசங்களா, இந்த உலகத்திலேயே எது ஸ்பீடா போகும் சொல்லுங்க? ஃப்ளைட். ரொம்பவே சரியா சொன்ன. எஸ். ஃளைட் இல்ல, தாத்தா தான் வேகமா போவாரு. சாருக்கு இது கூட தெரியல பாரு. அப்பா அப்பா அண்ணா என்னோட ஸ்கூட்டர். ஏப்பா அவனுக்கு எங்க போகணுமா அங்க அனுப்பி வைங்க. உங்க காப்பாத்தி வந்துட்டு இருக்கற மாமா. எங்க, 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 தயா தயா அப்பா அதுவும் அங்க போறாரு. மாமா போறதா போறீங்க, அந்த ரெண்டாவது விஷயத்தை சொல்லிட்டு போங்க. இப்ப திரும்ப அந்த ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன். ரெண்டாவது விஷயத்தை சொல்லிட்டு போங்க மாமா. ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க. என்ன மாமா இது ரெண்டாவது விஷயத்தை சொல்லாம போறீங்க? சொல்லிட்டு போங்க. ஆனா மாமா ரெண்டாவது விஷயத்தை சொல்லாம போயிட்டாங்களே. நான் இப்ப ஏதாவது உடனே சாப்பிட்டாகணும். எனக்கு பயங்கரமா பசிக்குது. அத்தி என்ன இப்ப போய் சாப்பிடுறீங்களே? எங்க அப்பாவை எப்படி தடுத்து நிறுத்துறது? அடடா, நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேனே. நான் மட்டும் இந்த இன்ஜெக்ஷனை அந்த பெரியவருக்கு போட்டேன்னா அவரு திரும்பவும் பழையபடி மாறிடுவாரு. உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்னோட முகம் ரொம்ப அழகா இருக்கு. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. நல்ல தக்காளி நல்ல தக்காளி. வாங்க வாங்க. அட என் தக்காளி எல்லாம் போச்சே. அட இவ்ளோ தக்காளி கொட்டி கிடக்கு. அத நான் அப்படியே எடுத்துக்க போறேன். ஓ தயா அந்த டொமேட்டோவை விட்டு தள்ளு. முதல்ல அப்பா போய் தடுக்கலாம் வா. போன 3 நிமிஷமா நான் எதுவுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது.
அட இந்தங்க ஆத்தியனே, இந்த தக்காளியை சாப்பிடுங்க. என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அதை வச்சு மாமாவை பிடிச்சிடலாம். அது நல்லா நீட்டா இருக்கும். என்னது குச்சியா? ஆனா அது இல்லைங்க, அது ரொம்ப நீளமா இருக்கும், மெலிசா இருக்கும். தயா, அப்பாவை பாம்பு வச்சியா பிடிப்பேன்? ஆனா அது இல்லைங்க, அதுல தானே துணியெல்லாம் காய போடுவோம். சரி சரி, ஆங்கரை சொல்றியா? ஆனா அது இல்லைங்க, அது தயா தயா, நீ அனாவசியமா டென்ஷன் கொடுத்துட்டே இருக்க. இதுக்கு பதிலா கைத்தல தூக்க போட்டுக்கலாம். அதுதானுங்க. எல்லாம் தூக்க போட்டுக்கிறதா? கயிறு. என்னோட கயிறு. தயா, என்ன பண்ண? அட இது என்ன, அப்பா மறுபடியும் தப்பிச்சிட்டாரு. அவருக்கு போட வச்சிருந்த இன்ஜெக்ஷனும் உடைஞ்சு போச்சு. சார், ஒரு விஷயம், அந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கிற மருந்தை இந்த மாத்திரைக்குள்ள நான் செலுத்திட்டேன். இத உங்க அப்பாவை சாப்பிட வச்சா எல்லாமே சரியாயிடும். அட இது கொண்டாடுவோம். டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா. இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே சொல்லல? இந்த மாத்திரையை பார்த்தோட சந்தோஷத்தை அடக்க முடியல. டண்டனக்கா, 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 டண்டனக்கா. மகனே, டாக்டர் ஹாத்தி, அப்பா கொஞ்சம் வாய திறங்க. அப்பா, உங்களுக்கு அடி எதுவும் படலையே? எனக்கு எந்த ஒரு அடியும் படல மகனே. அட இப்ப என்ன புதுசா ரியாக்ஷன் கொடுக்கறீங்க? அச்சச்சோ, இந்த மாத்திரையால இவர் இப்ப சூப்பர் ஸ்லோ ஆயிட்டாரே. என்ன ஐடியா, பழைய மாத்திரையில இருந்து பாதியை கொடுப்போம், அதாவது ஃபாஸ்ட் ஒன். அப்புறம் ஸ்லோ மாத்திரையில இருந்து பாதியை கொடுப்போம், அதுக்கப்புறம் இவரு நார்மல் ஆயிடுவாரு. நான் சரியாயிட்டேன். ஏனுங்க மாமா, இது வரைக்கும் நீங்க அந்த ரெண்டாவது விஷயத்தை சொல்லவே இல்லையே. இப்போ நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். முதல் விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில நமக்கு பல சோதனைகள் வரலாம். அது எல்லாத்தையும் சமாளிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அட மாமா, நான் ரெண்டாவது விஷயத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சிப்ஸ் பாக்கெட்ல காத்து தான் அதிகமா இருக்கும், சிப்ஸ் ரொம்ப குறைவா தான் இருக்கும். தாத்தாவோட முகம் கலர் மாறி போயிடுச்சு. ஆஹா, என்னப்பா இது, பணம் மட்டும் இப்படி தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்கு. ஆனா வேலை மட்டும் ஒண்ணும் முடிஞ்ச மாதிரி இல்லையே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்துறானுங்களே. ஏ தம்பி, உன்னை பெயிண்ட் அடி சொன்ன எல்லா பெயிண்டையும் கீழே கொட்டிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குது?
பார்த்தா தெரியல டப்பு, அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க. எங்க காலத்துல எல்லாம் இப்படிதான் பெயிண்ட் அடிப்பாங்க. எங்க காலத்துல பேண்ட நாங்க இப்படிதான் போடுவோம். இங்க பாரு, நான் சொல்றது பெயிண்ட், பேண்ட் இல்ல. லோலோ லோலோ லோலோ. இவங்க இப்படி பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அடிச்சு முடிக்க 2 வருஷம் ஆயிடுமே. இந்த டப்புவால என்ன வேலையை வேணா செய்ய முடியும். வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாத்தா. ஏய் டப்பு, நீ கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொசைட்டிய பாத்தியா? பெயிண்ட்ல அப்படியே ஜொலிக்குது பாரு. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் தம்பி, வீட்ல யாரும் இல்ல, போயிட்டு நாளைக்கு வா. என்ன கொடுமை இது? செவுத்தோட சேர்த்து என் முகத்துக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? ஆஹா, இப்ப வர வர சோப்பும் டியூப்ளிகேட்டா போட ஆரம்பிச்சுட்டாங்க. பரவாயில்ல, இப்ப உடம்பு உள்ளுக்குள்ளேயும் சுத்தமாயிடும். இந்த பூரி என்ன உப்பவே இல்ல. அட என்னங்க பூரி உப்பவே இல்ல? எங்க அம்மா எப்பவுமே பூரி உப்பி இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இருங்க, நான் இப்பவே பூரியை உப்ப வச்சு கொண்டு வரேன். அட்ரா சக்கானா, உண்மையிலேயே தயானி கலக்கிட்ட. மகனே எங்க இருக்க? இது என்னப்பா, உங்களுக்கு என்னாச்சு? அது வந்து தாத்தா. பாத்தியாடா பேராண்டி, யாரோ என் முகத்துல பர்மனண்டா பெயிண்ட் அடிச்சிட்டாங்க பாரு. இந்த டப்புவால என்ன வேலை வேணா செய்ய முடியும். இருங்க, நானே சரி பண்றேன். நான் இப்பவே போயிட்டு இப்பவே வரேன். என்ன செய்யற தயா? ஆஹா, என்ன கொடுமைப்படுத்துறாங்களே. மருமகளை அம்மா இப்படி பண்ற? ஆமா, எதுக்காக நீங்க இப்ப பெயிண்ட் டப்பாவை சுரண்டிட்டு இருக்கீங்க? அட வாய் மூடுங்க, இது டப்பா இல்ல, இது எங்க அப்பா. ஒரு வேலை பண்ணலாமா? இவருக்கு நாம பேய் படத்தை காட்டுவோம். அதை பார்த்த உடனே இவருக்கு வேர்வை வரும், வேர்வையோட சேர்ந்து பெயிண்ட்டும் போயிடும். இல்ல இல்ல இல்ல, நான் திகில் படம்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல டாக்டர் கபீர் சிங்க தெரியும். அவர் கண்டிப்பா இவரோட முகத்தை சரி செஞ்சிருவாரு. சரி வாங்க, உங்க அப்பாவை கூட்டிட்டு அவர்கிட்ட போலாம். அடடா, என் வண்டி திடீர்னு எங்க காணாம போச்சு? நான் வர்ற அவசரத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லு? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னா வண்டியை விட்டு இறங்கி ஓடு. எவ்வளவு வேகமா ஓடணும்? இந்த வேகம் போதுமா தாத்தா? என்ன பண்ற? வண்டியில ஏறு.
என்ன வண்டி ஓட்டுற? பிரேக்கப் போடு, பிரேக்கப் போடு. ஆஹா, மறக்க விட்டுட்டியே. எனக்கு சாப்பிட வடை கொண்டு வாங்க. டாக்டர், என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதுவா? இது லாலிபாப். இங்க பாருங்க டாக்டர், எங்க அப்பா முகத்துல பெயிண்ட் ஒட்டி இருக்கு, அத கொஞ்சம் எடுத்துருங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. பக்கெட், மக், டேபிள் இல்லனா சேர். அப்ப என்ன கேட்டா பக்கெட் தான் சரியா இருக்கும். அடே அத்தி, மாமா முகத்துல ஒட்டி இந்த பெயிண்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்ப மாமாவுக்கு புது முகம் வந்துருச்சு. அத நான் கொண்டாட போறேன். டண்டு நக்கா, டனக்கு நக்கா, டண்டு நக்கா, டனக்கு நக்கா, டண்டு நக்கா, டண்டு நக்கா, டனக்கு நக்கா, டண்டு நக்கா, டண்டு நக்கா, டனக்கு நக்கா, டண்டு நக்கா. இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் கவனமா பாருங்க. இவன் தான் பக்கெட் சீனா. இவன் 10-12 செல்போன்களை திருடிக்கிட்டு ஓடி போயிட்டான். அட இது என்னது? இந்த இடத்துக்கு போலீஸ் வரதுக்கு முன்னாடி மாமாவை கூட்டிட்டு இங்க ஓடலாம். நான் உலகத்தையே புரட்டி போட்டுருவேன். பக்கெட் சேனா இங்க இருக்கானா? இவனை புடிச்சு கொடுத்தோம்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அங்க பாருங்க. ஐய, டாக்டர் எங்க அப்பாவுக்கு இவன் முகத்தை வச்சிட்டாரே. எனக்கு என்னமோ இதுல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. நான் உங்களை ஃபாலோ பண்றேன் சார். பாப்பா பார்த்து மெதுவா ஜாக்கிரதையா ஓட்டுக்கா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க. கோரிக்கையை நிறைவேற்றுங்க. பலிய விடுங்க. எல்லாரும் பலிய விட்டு எந்திரிச்சு போங்க. என்ன பண்றது? துரத்திக்கிட்டே வருது. கன்ஃபார்மா சொல்றேன், அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. வண்டியை நிறுத்துப்பா. பாருங்க, என் ஃபேமிலி எங்க போனாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா போலீஸ் என்ன துரத்திட்டு வருது. போலீஸ் கிட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்ட பக்கெட் சேனா. உங்களுக்கு சொன்னா புரியாதா? நான் பக்கெட் சிங்கா கிடையாது. ஆனா இவன் ஓடிட்டானே, அவனை விடக்கூடாது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு.
அப்பா இங்க பாருங்க, இங்க பாருங்க, மேல பாருங்க. அச்சச்சோ, அங்க பாரு, அவன் அங்க இருக்கான். என்னது ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு? நான் ஏதோ மிஷின்ல ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். யாத்தி, இப்ப நான் என்ன பண்றது? இங்க வந்து டப்பு. என் மூக்கு. நான் அப்பவே சொன்னல, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. வா, அவங்கள போய் பிடிப்போம். டாக்டர் சார் கொஞ்சம் இங்க பாருங்களேன். எங்களுக்கு இவர் முகத்தை இப்ப உடனே மாத்தி ஆகணும். ரொம்ப அர்ஜென்ட். அட யாருப்பா இது? எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். சமோசால 3 மொனம் இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி சமோசா கடையில வேலை பார்த்தேன். உங்களை தவிர இந்த சிட்டியில வேற யாராலையும் உதவ முடியாது. நாங்க இருக்கிற நிலைமையில யாரு வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு வந்தாலும் போதும், அவங்க கிட்டயே நாங்க ஓடி போயிடுவோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. சரி சரி, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றேன். ஆனா நீங்க 4ல 1 சூஸ் பண்ணணும். பக்கெட்டா, மக்கா? டேபிள் இல்லனா சேர் இல்லையா? இல்ல, பிளேட் இல்லனா பாட்டில். பாட்டிலே பயன்படுத்துங்க, ஏன்னா சீப்பா இருக்கும், ரேட்டும் கம்மியாகும்ல. சரி சரி. என்ன டாக்டர், என்ன பண்றீங்க? ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். வேலை முடிஞ்சது. இதோ உன்னோட அப்பா. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். டண்டனக்கா, டரக்கனக்கா. எல்லாரும் கவனமா கேளுங்க. ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. இவன் தான் பாட்டம் ஷெட்டி, இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான கிரிமினல். இப்போ இவனை போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. அடியாத்தி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நீ எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னப்பா, முதல்ல இந்த சிட்டியில தான் கிரிமினலா இருந்தீங்க, இப்போ வேர்ல்டு கிரிமினலா மாறிட்டீங்க. நாங்க இந்த கிளினிக்க 5 சைடுல இருந்து சுத்தி வளைச்சிட்டோம். அட 4 சைடு தான சார் இருக்கு. அட நம்ம மேல இருந்து கூட சுத்தி வளைச்சிட்டோம்ல. அட வெளியில போலீஸ் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்பாவை எப்படி வெளியே கூட்டிட்டு போறது? சீக்கிரம் வாங்க, ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஐடியா. ஓய், இது ஏன் வண்டியாச்சா? யாரு திருடினது இத? பாத்தியா, இன்னொரு குற்றம். அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கனே. அச்சோ, இப்ப என்ன பண்றது? உன்னோட ஜீப்ப திருடினவங்களே இவங்க தான். இந்த சட்டு உங்களை சும்மா விட மாட்டான். ஓய், வண்டியை நிறுத்துங்க. இந்த டாக்டர் எங்க அப்பாவோட முகத்தை ஒரு கிரிமினலோட முகமா மாத்திட்டாரு. அதான் போலீஸ் துரத்துறாங்க. அடா அண்ணா, நீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அட வழி விடுங்க, வழி விடுங்க. பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. வழி விடுங்க, வழி விடுங்க.
இவர் நம்ம பாஸ் ஆச்சே. நீங்க இங்க சேஃபா இருக்கீங்க, வாங்க உள்ள போலாம். என்னடா இது ரெண்டு பாஸா? அப்பா சீக்கிரம் மேல ஏறுங்க. பாட்டில் செட்டிய புடிச்சாச்சு. அப்புறம் அவன் பதுங்கி இருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. அட வாங்கப்பா, வாங்க வாங்க. ஆமா, நீ இப்ப என்ன காரியம் பண்ண? அது ஒண்ணு இல்ல அப்பா, உங்க முகத்தை உடனடியா நாம மாத்தி ஆகணும், இல்லன்னா போலீஸ் கிட்ட நீங்க வசமா மாட்டிப்பீங்க. அதோ பின்னாடியே போலீஸ் வர்றாங்க. இப்படி என்ன குடும்பப்படுத்துறீங்க? வேண்டாம், என்ன விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. அடடா, உங்களுக்கு ஒரிஜினல் ஃபேஸ் வந்தாச்சு. ஆஹா, இத கொண்டாடுவோம். நாங்க எதையும் திருடலையே. நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லலான்னு தான் வந்தேன். பயங்கரமான திருடனை பிடிக்கிறதுக்கு நீங்க போலீஸ்க்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்கீங்க. ஓ, அப்படியா விஷயம்? அட வாங்க கொண்டாடுவோம். முதல்ல எண்ணெயை ஊத்துங்க, அப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு கொதி விடுங்க. இந்த மாதிரி சுவையான சமையல் சமைக்கிறதுக்கு 22 சேனலை தொடர்ந்து பாருங்க. அடடா, பயங்கரமா பசிக்குது. சமையல் ஆயிடுச்சுட்டா கூடப்பா. மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் கர்ப்ப விழாவுக்கு போறேனுங்க. அங்க நல்லா ஆட்டம் போட போறேனுங்க. ஏ ஹலோ, ஏய் டண்டனக்கா, டண்டனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டண்டனக்கா, ஏய் டண்டனக்கா. ஏய் டப்பு, அந்த சீஸையும் ஸ்லைஸையும் கூட. அப்பா, நீங்க என் கைய கடிச்சிட்டீங்க. தப்பு, இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. நில்லு நில்லு. டண்டனக்கா, டண்டனக்கா. இந்தாங்க மாமா, சாப்பிடுங்க. என்னது இது? இம்புட்டு தான் நீங்க சாப்பிடுவீங்களா? இது உங்க எல்லாருக்கும் மருமகளே, இத நான் சாப்பிட போறேன். அச்சோ, இப்போ நான் என்ன பண்றது? அச்சச்சோ மாமா! அடடா, என் கைக்கு என்ன ஆச்சு?
என்னது ஸ்டிக்கும் உடைஞ்சிடுச்சு. அடடா கண்ணாடியும் உடைஞ்சிடுச்சு. இன்னையிலிருந்து தினமும் ராத்திரி 10 மணிக்கு உங்க ஏரியாவுக்கான கரண்ட் நிறுத்தப்படுது. இல்ல அச்சோ, இந்த டேபிளும் உடைஞ்சிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்டதுல எனக்கு எனர்ஜி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியில நடக்கிற கர்ப்பா விழாவுக்கு நானும் போறேன். மாமா இருங்க, நானும் வந்துடுறேன். டண்டனக்கா 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 டண்டனக்கா. என்ன வேடான எப்ப பார்த்தாலும் எதையாவது போட்டு உடைக்கிறீங்க. விடு அங்கிள். அச்சோ சித்தப்பார் வந்துட்டாராக்கும். அச்சோ சித்தப்பா. ஆஹா, என்னோட கைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒண்ணு பண்ணுவோம், தபலாவை அடிச்சு பாப்போம். அச்சோ, என்னது இது? தபலால இருந்து ஸ்வரம் வரும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சுக்குநூற உடைச்சிட்டீங்களே. ஹலோ சேட்ஜி, இன்னைக்கு கடையில 20 டிவி வித்து போச்சு. அப்புறம் சில ரவுடிங்க நம்ம கடைக்குள்ள பூந்துட்டாங்க. என்ன? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கடையில 20 டிவி வித்துருச்சு. அப்புறம் சில ரவுடிங்க நம்ம கடைக்குள்ள பூந்துட்டாங்க. எல்லாரும் சீக்கிரம் புறப்படுங்க, என் கடைக்குள்ள ரவுடிங்க வந்துட்டாங்களா? அச்சச்சோ, இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையை நான் எப்படிங்கிறதுக்குள்ள தீர்த்து வச்சிருவேன். வாங்க ஓனர், இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க. நீ என் கடைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? சாக்லேட் நல்லா தான் இருக்கு. ஆஹா, இந்த டிஷ்யூ வச்சு தொடச்சுக்க. LMNOPQR. நீ நல்லா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட. இது ஒண்ணு டிஷ்யூ பேப்பர் இல்ல, ப்ராப்பர்ட்டி பத்திரம். இதுல உன் கட்ட வரல் இம்ப்ரெஷன் பதிஞ்சிடுச்சு. கேட்டானே, நீங்க தள்ளுங்க. நான் இப்பவே இந்த உலகத்தை புரட்டி போட போறேன். நம்ம கதை முடிஞ்சது. இவங்களை அடிச்சு வெளியில விரட்டுங்க. என்ன நின்று வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவங்கள தாக்குங்க. அப்பா, இவங்க உங்களை நோக்கி தான் வராங்க. நீங்க கலக்கிட்டீங்க தாத்தா. ஆளுங்க எல்லாரும் என்ன இந்த தாத்தா தவிடுபடி பண்றாரு? நம்மள அடிச்சு துவைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து ஓடிடுவோம். அங்க பாருங்க, உங்கள ஓடுறாங்க. தாத்தா, எங்களுக்கு கோலாடிக்கு இப்படி ஓடி வரக்கூடாது. வேணா அந்த கடையை நம்ம 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாமா? என்னுடைய கடையை சோசியல் மீடியால உடனே ஷேர் பண்ணுங்க. வா, நம்ம இந்த கண்ணாடி அறைக்குள்ள போய் நுழைஞ்சுக்குவோம். தாத்தா, எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஏய், நீயா? உன்ன இப்போ பாரு.
வாடா ஓடிடலாம். ஏய். மருமகளே, என்ன மருமகளே இது? இந்நேரத்துக்கு நான் அவங்கள புடிச்சிருப்பனே. தாத்தா இந்தாங்க இத பிடிங்க. இந்த கயிறை வீசி அவங்கள பிடிங்க. அடடா, என் கைக்கு இந்த அளவுக்கு பவர் வந்துருச்சு. அந்த ட்ரக்கால கூட போக முடியலையே. பாஸ், இங்க இருந்து ஓடிறது நல்லது. வாங்க ஓடிடுவோம். அந்த ரவுடிங்களை எப்படியாவது பிடிச்சாகணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. 399 பிளானா இல்ல 499 பிளானா? சிம் பிளான் இல்ல, ரவுடிங்களை பிடிக்கிறதுக்கான பிளான். தாத்தா எங்களை இந்த தள்ளு வண்டியில உட்கார வச்சு ஓங்கி குத்துங்க. அட எங்களே இல்லப்பா, இந்த தள்ளு வண்டியை ஓங்கி குத்த சொன்னோம். சரி வாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி பாப்போம். நல்ல வேலையா நான் தாத்தாவோட கம்பை எடுத்துட்டு வந்துட்டேன். புடிச்சாச்சு. மறுபடியும் ஓடனா அப்புறம் நான் இந்த உலகத்தையே புரட்டி போட்டுருவேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கடைசியா 10th ஃபெயில் ஆனதுக்கு கூட எங்க அப்பா இந்த அளவுக்கு என்ன அடிக்கல. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. சோடி கார் கராஜ், ஹையர் சயின்ஸ் லேப், அப்துல் மல்லிகை கடை, கான்வென்ட் ஸ்கூல். இந்த ஃப்ராட் கையில நம்ம ஸ்கூலுக்கான பத்திரம் வேற வச்சிருக்கான். ஆகா, தாத்தா வந்துட்டாரு. டாக்டர் சார், ப்ளீஸ் எங்க அப்பாவை கொஞ்சம் சரி பண்ணிடுங்களேன். இது பாருங்க, இந்த கை என்ன ரொம்பவே படுத்துது. இதை எப்படியாவது நார்மலுக்கு கொண்டு வாங்களேன். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, நீங்க குணமாயிடுவீங்க. இப்ப என் கைகள் ரொம்ப லேசா இருக்கு. அடடா, பயப்படாதீங்க, இது பிளாஸ்டிக் சேர். மியூசியமே இவ்வளவு பெருசா இருக்குன்னா ஸ்பேஸ் சென்டர் எவ்வளவு பெருசா இருக்கும். அங்க பாத்தியா, பசங்க வேகமா போறாங்க. அட இங்க பாருங்கடா, போடப்பா. பசங்க வேகமா ஒண்ணும் போகல, நீங்க தான் ஐ ஸ்லோவா போயிங்க. நில்லு, நானும் வரேன். இந்த இன்ஜின் சீப்பாரே பவர்ஃபுல்லா இருக்கு, ஆனா இந்த பிரேக் எங்க இருக்குன்னு தெரியல. அப்பா, இதுக்கு முன்னாடி நீங்க ராக்கெட்ட பாத்திருக்கீங்களா?
இங்க பாரு டப்பு, உங்க அப்பாவை நீ குறைச்சி எடை போடாத, என்ன பேப்பர்ல செஞ்சிருக்கேன். பேப்பர் ராக்கெட்ட சொல்லல, நிஜமான ராக்கெட்ட பாத்திருக்கீங்களா? அதோ இருக்கு பாருங்க உண்மையான ராக்கெட். வாங்க போலாம். ஓய், திடீர்னு எல்லாரும் எங்க மறைஞ்சு போனீங்க? வாவ், இந்த ராக்கெட்ட வெளிய இருந்து பாக்கும்போதே அருமையா இருக்கு. அப்ப உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கும்ல? ஓய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அங்கே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. அட இது உண்மையிலே ஜாலியா இருக்க போகுது. எல்லாரும் வாங்க போலாம். எஸ், போலாம். ராக்கெட்டோட பைலட் சீட்டா கேப்டன் டப்பு இப்ப ரெடியா இருக்கான். வீடியோ கேம்ஸ்ல இருக்கிற பட்டன்ஸ் மாதிரி இங்கேயும் இருக்கு. தப்பு, நான் அப்பவே சொன்னேன்ல, ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா நான் தான் பணம் கட்டணும். அப்பா, நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆஸ்ட்ரோனட் ஆகணும்னு தான் முடிவு பண்ணிட்டேன். அப்ப இப்பவே இந்த ராக்கெட் எப்படி பறக்க விடுறதுன்னு பிராக்டிஸ் பண்ணிக்கோ என் டப்பு. உண்மையிலேயே நீ அறிவாளி டப்பு செல்லாம். டப்பு ஆஸ்ட்ரோனட் ட்ரெஸ் போட்டா பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். அட சக்கரானா, ஏய் டண்டனக்கா டனக்கனக்கா, இது டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா டனக்கனக்கா. என் கண்ணத்தை அரையறத முதல்ல நிறுத்துங்க. ஜாரி ஜாரி, நீ ராக்கெட்டை உடைச்சலாம். கோக்லி, இது நாம கொஞ்சம் இழுத்து பார்த்தா என்ன? யாராவது கையை இழுங்க, எனக்கு வலிக்குது. அச்சோ, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த ராக்கெட்டோட சேர்ந்து இந்த உலகம் அசையுதே. இங்க பாருங்க பசங்களா, நீங்க இப்ப என்ன பண்ணி தொலைங்க? சரி வாங்க போய் அந்த சீட்ல நாம எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். அடி ஆத்தி, இப்ப நான் என்ன பண்றது? பசங்களும் பெரியவங்களும் மியூசியத்துல பிரசன்டேஷனுக்காக வச்சிருந்த ராக்கெட்டை இப்ப உள்ள புகுந்து லான்ச் பண்ணிட்டாங்க. மியூசியம் ஆளுங்க நல்ல ரைட ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இத பாக்கும் போதே உண்மையான ராக்கெட் போற மாதிரி இருக்கு. சரியா? அட இது ஒண்ணு ரைடு இல்லப்பா, நிஜமாவே ராக்கெட் லான்ச் ஆயிடுச்சு. அப்படியா? ஜட்டானா, நீங்க ஸ்பேஸுக்கு போய் அங்கேயும் கோகுல சொசைட்டியா ஆரம்பிச்சிருங்க. என்ன இது, இவங்க மியூசியத்துல வச்சிருந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா அவங்க கூட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்க. இப்ப மொத்த உலகத்தையும் புரட்டி பண்ண மாதிரி இருக்கு. அச்சோ, இப்படி மாட்டின்னுட்டோமே, என்ன பண்றது? எதுக்கு தேவையில்லாம பயப்படுறீங்க? பசங்க பயப்படுறாங்கன்னா நியாயம் இருக்கு. இப்ப இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ்டுப்பா. ஆமா சேட்டானே, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அட இதெல்லாம் புது ரைடுப்பா, புது ரைடு புரியலையா? அதாவது 3D 4D 7D. அதனால தான் நாம எல்லாருக்கும் உண்மையான ராக்கெட் ஃபீலிங் ஏற்படுது.
என்னங்க ஜெட்டா அங்கிள் ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அட டப்போடப்பா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? சொல்லுங்க. உண்மைதான், இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. யாராவது வந்து காப்பாத்துங்க. அட டப்போடப்பா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு டப்போடப்பா, நான் வந்து உங்களை காப்பாத்துறேன். தயா தயா, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. அம்மா, நீங்க பின்னாடி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன இப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் போய் என் அப்பாவை காப்பாத்த போறேன். இவர் கொட வேணுமா? போப்பட்லால், சொல்லுங்க சேட்டானே, என் கொடையே வேணா நீங்க பிடிச்சுக்கங்க. பிடிச்சிட்டேன். நான் இந்த உலகத்தையே புரட்டி போட போறேன். போப்பட்லால். அடியாத்தி, என்னது இது? இப்படி எல்லாம் நடக்க கூடாது. போப்பட்லால், நீ எதுக்கு உன் கொடைய பாத்துக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கீழே பாரு, நான் ஸ்பேஸ்ல மிதந்துகிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க, இது எல்லாமே உண்மை. அச்சோ, யாராவது வந்து காப்பாத்துங்களேன். விண்வெளியில நீங்க சும்மா தானே இருக்கீங்க, வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன முழிக்கிற? இன்னொரு பக்கத்தை கூடு. குடுக்கறேன். உலகத்தையே புரட்டி போட போறேன். சேட்டானே, இதோ வந்துட்டேன். எல்லாரும் நன்னா தம்பிடிச்சு இழுங்கோ. நாம இப்ப எப்படி மறுபடியும் திரும்ப கீழே போறதுங்கறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேடி அங்கிள், அங்க பாருங்க. இது நம்ம எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? அட, யாருக்கிட்டலாம் லைசன்ஸ் இருக்கோ அவங்க சீக்கிரமா இருந்து கிளம்புங்க, இல்லன்னா வழியில பிடிப்பாங்க. ஏய், இந்த லைசன்ஸ் எங்க இருந்து கொண்டு வரது? ஜெட்டலால், இது ராக்கெட் பா, ராக்கெட். ரிக்ஷா இல்லையாக்கும், நாம நினைச்ச இடத்துல இறங்கி நடந்து போனோங்கிறதுக்கு. கிடைச்சிட்டாங்க. யாரு? டிரைவர். இந்த ராக்கெட்டை சரியான பாதையில ஓட்டுறதுக்கு ஒரு புத்திசாலியான டிரைவர் தேவை இல்ல. அததான் சொன்னேன். நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம டப்பு தான் புத்திசாலியான ஆளு. இது அப்படியே பார்க்க வீடியோ கேம் மாதிரியே இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. நீ என்னப்பா பண்ற? டப்பு டப்பு. எஸ், கேப்டன் டப்பு ரொம்ப அருமையா விண்கற்களை பூந்து வந்துட்டேன்.
Yes! Yes! அந்த பிங்கல் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சில மணி நேரத்துல நம்ம நகரம் அப்படியே அழிஞ்சு போயிடும். இப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. பூமியை நோக்கி ஒரு விண்கல் வேகமா வந்துட்டு இருக்கு. இந்த விண்கல்ல யாரு தடுத்து நிறுத்த போறாங்கன்னு தெரியல. 2 மணி நேரத்துல அப்படியே நம்ம மொத்த நகரமும் எரிஞ்சு சாம்பலாக போகுது. ஆமா, இப்ப நாம பாக்குறது என்ன? இது மியூசியத்துல இருந்து லான்ச் ஆன ராக்கெட் பா. நம்ம இந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்ட தப்பு. தேங்க் யூ. அவன் யாருடைய மகன்? என்ற மகன். இது இல்லை, இதுவும் இல்லை. ஓ நான் வேலையே பார்க்காம சும்மா இருந்தா நேக்கு பிரஷர் ஏறிடும். இப்ப என்ன பண்றது கொஞ்சம் சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு ரெட் பட்டன் இருக்கு. அமுக்கிட்டேன். என்ன பண்ணிட்டா அது அமுக்க கூடாதாக்கும். அச்சோ, ஜேட்டாலால் கிட்ட வராதீங்கோ. அந்த எல்லோ பட்டன். அச்சோ, அதை அமுக்க கூடாது. உனக்கு தலை சுத்துது, எனக்கு உடம்பே சுத்துது. அது ரொட்டேஷன் பட்டன் ஆக்கும். அது அவ அமுக்கி இருக்க கூடாது. நீ எதுக்காக இப்படி பண்ண சோனு? இது உங்களால முடியாத காரியம் அங்கிள். எல்லோ பட்டன் பக்கத்துல ஒரு கிரீன் பட்டன் இருக்கு. அந்த ப்ளூ பட்டன் எங்க போச்சு? அமுக்கிட்டேன். பாத்தீங்களா, கடைசியில என் பையன் தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான். கேட்டதை எல்லாரும் டக்குன்னு அமைதி ஆயிட்டீங்களே. ஓ, அந்த பட்டன் இன்ஜின் ஆஃப் பண்ற பட்டன் ஆகும். ஆமா, அது அமுக்க கூடாதுதான். இங்க இருக்கிற எந்த ஆம்பளைக்கும் சரியா ராக்கெட் ஓட்டவே தெரியல. சோனு, சீக்கிரமா ஏதாவது பண்ணு. கோபம் வந்ததுன்னா உலகத்தையே புரட்டி போட்டுருவேன். அடி ஆத்தி, இப்ப நான் என்ன பண்றது? தயா, இப்ப நீ எதுக்காக பறந்துகிட்டு இருக்கிய? நானும் பறக்கிறேன். கொடை போச்சே. என்னோட ஆப்பிள். என்னோட சப்பால். அச்சோ, என் டைரி போச்சே. என்னை என் பணத்துக்கிட்ட இருந்து யாரும் பிரிக்கவே முடியாது. என் செப்பலை இப்ப பிடிக்காம விட மாட்டேன். என் கொடை.
அட்ரஸ் சக்கனானா வாங்க நாம விண்வெளியில ஒரு ஆட்டம் போடுவோம். வேண்டாம் தயா தயா. யாருப்பா ஆண்டியோட டான்ஸ் ஆடுற பட்டனை பிரஸ் பண்ணுது? ஓ உங்களோட எந்த ஐடியாவும் வேலை செய்யல. இப்ப நான் தான் உங்களை காப்பாத்த போறேன். இந்த ரெஜெக்ட் பட்டனை அழுத்தி. அம்மா நீங்க அழுத்தினது ரிஜெக்ட் பட்டன் இல்ல, எஜெக்ட் பட்டன். இந்த மியூசியத்துல இருந்த ராக்கெட் தான் நம்ம கிட்ட இருக்க கடைசி ஆயுதம். சபாஷ்! அந்த விண்கற்கள் அப்படியே வெடிச்சு சிதறிடுச்சு. Oh, hey friends, welcome back to Bhumi. தயா நீ ஒரு வழியா நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. விடு, அவ என்னோட வைஃப்பா. ஆனா நாம வீட்டுக்கு வரத நினைச்சு இவங்க ஏன் சந்தோஷப்படுறாங்க? நீங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு விண்கல் நம்ம பூமியை நோக்கி வேகமா மோத வந்தது. அதை நீங்க சிதறடிச்சிட்டீங்க. ஆமா, இத நான் எப்ப பண்ணேன்? ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அம்மா இப்ப நம்ம ராக்கெட் ஓட்டவும் கத்துக்கிட்டோம். இன்னொரு ரைடு போலாமா? இன்னைக்கு கோகுல்தாம் சொசைட்டியை சேர்ந்த மக்கள் பூமியை தாக்க வந்த அந்த பயங்கரமான விண்கல்ல விண்வெளியிலேயே வெடிச்சு செதறடிச்சிட்டாங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒளிஞ்சிட்டீங்களா? நான் இதோ வந்துட்டேன். அப்படியா? சோனா அங்க ஒளிஞ்சிருக்கியா? இதோ வந்து பிடிக்கிறேன். அவுட்டே. மம்மி இதோ வந்துட்டேன்.
தயா, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? தயா, ஓ தயா, தயா, முதல்ல கனவுல இருந்து வெளியே வந்து இந்த மெழுகுவத்திய பத்தவை. அட இது வெறும் கனவுதானா? ஆனா ரொம்ப ஜாலியா இருந்தது. இங்க பாரு, இங்க எல்லாரும் கேண்டல் லைட்ல டான்ஸ் ஆட வரல. சொசைட்டிலயே கரண்ட் போயிருக்குன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கோம். ஆமா, தயாண்டியோட உடம்புக்குள்ள டான்ஸ் ஆடுற பூதம் பூந்துருச்சா என்ன? அடடா, இங்க ஒரே கொசு தொல்லை தாங்க முடியலையே. என்னது இது தாத்தா, உங்க மூக்கு மேல மூக்கு மேல உட்காந்துருக்காக்கும். இப்ப நெத்தி மேல உட்காந்துருக்கு. கரண்ட் வந்துடுத்து. வாங்க மெழுகுவத்திய அணைச்சிடலாம். ஆத்தி, கொஞ்சம் பாத்துப்பா. என்ன இது? சாரி மன்னிச்சிடுங்க. சரி, மன்னிச்சிட்டே போ. ஏய், என்னது வீடு அண்ணே? நீங்க எதுக்காக என்னோட மெழுகுவத்தி அணைச்சீங்க? ஃபுல் ப்ரூஃப் பிளான் சோனு. ஆமாமா, அப்படிதான் இருக்காங்க. சரி, கரண்ட் வந்தாச்சு. வாங்க போய் நிம்மதியா தூங்கலாம். வாங்க. இன்னைக்கு இந்த பசங்களை நான் ஒரு வழி பண்ணாம விட போறதில்ல. நான் இன்னைக்கு இந்த டப்பு ஆர்மியை பயமுறுத்த போறேன். இந்த உலகத்தையும் அப்படியே நான் புரட்டி போட போறேன். என்னப்பா, திரும்பவும் கரண்ட் போயிடுச்சு. இனிமேதான் இருக்கு வேடிக்கையே. நான் தான் டான்ஸ் ஆடுற பூதம். டான்ஸ் ஆடுற பூதம். குழந்தைங்க எல்லாரும் பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பயமுறுத்தன பாத்தீங்களா? யாருக்குமே பயப்படாத டப்பு ஆர்மியா நான் பயமுறுத்திட்டேன். இதுக்கே இப்படி பயந்துட்டீங்களா? நான் உங்களை மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது கண்ணாமூச்சி ஆடும்போது நான் மட்டும் இருட்டுல தனியா போய் தைரியமா ஒளிஞ்சுப்பேன். ஆனா நீங்க இருக்கீங்களே. போப்பட் அங்கிள், ஓவரா சிரிக்காதீங்க. உங்களை நாங்க பயமுறுத்தினாலும் நீங்களும் இப்படிதான் பயப்படுவீங்க. நானும் அதைத்தான்ப்பா சொல்றேன். நான் ஒன்னும் உங்களை மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. இது பயங்கர ஜாலியா இருந்தது. சோனுவோட முகத்தை பாத்தீங்களா? சரியான பயந்தாங்கோலி பசங்க. இந்த டப்பு ஆர்மியோட அடுத்த டார்கெட் யாருன்னா போப்பட் அங்கிள். இப்ப எங்க புது மிஷன் என்னன்னா, பயமுறுத்துறவங்களை பயமுறுத்துறது. சரி ரிப்போர்ட்டர் பப்பட்லால், இன்னைக்கு உன்னோட வேலை இதோட முடிஞ்சது. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? இன்னைக்கு ஆபீஸ்ல நான் ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன இந்த லைட் திடீர்னு விட்டு விட்டு எரியுது? நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். வாங்க டப்பு ஆர்மி, நம்ம மிஷனை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு தேவையான நியூஸை சேகரிச்சாச்சு.
இனிமே ராத்திரியில எந்த பிரச்சனையும் வராம இருந்தாலே சரி. தண்ணியை ஸ்ப்ரே பண்ண வரைமே சத்தம் புசு புசுன்னு யாருப்பா பண்றது? ஒருவேளை என் பிரமையா இருக்குமோ? எனக்கு என்னமோ என்ன யாரும் பின்தொடர்ற மாதிரியே இருக்கு. சத்தம் என்னமோ என் பின்னாடி இருந்துதான் வருது. ஆனா திரும்பி பார்த்தா யாரையும் காணமே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது நான் நடக்கிறதுல வர சத்தமா இல்ல வேற யாரோட சத்தமா? ஒருவேளை அந்த டான்ஸ் ஆடுற போதும் உண்மையாதான் இருக்குமோ? மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு திரும்பி பாடுறா. இப்ப நான் என்ன பண்றது? எங்க போறது? எஸ், சூப்பர் டப்போ ஆர்மி. என்ன போப்பட் அங்கிள், உங்களை பயமுறுத்திட்டோம்ல? அட டப்பு ஆர்மியா? நான் ஒன்னும் பயப்படல. அது என்னன்னா, நான் நடந்து வரும்போது அந்த வாழைப்பழ தோல் மேல கால் வச்சு வழுக்கி விழுந்துட்டேன். பொப்பட்டாங்கல பயமுறுத்துறது அவ்வளவு சுலபம் நினைச்சீங்களா? சரி சரி, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு வேணா உங்களை வாழைப்பழத்தோல் காப்பாத்திருக்கலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு எங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்கன்னு பாக்கலாம். அந்த பசங்க உண்மையிலே என்ன பயமுறுத்திட்டாங்க. அமைதியா என் பின்னாடி வாங்க. சோனு, ஸ்டார்ட். இப்ப நான் உன்னோட பெட் சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது. யாரு பாது? என் பெட்ஷீட்டோட யாருக்கு விரோதம்? கண்டிப்பா இது கெட்ட கனவாதான் இருக்கும். யாரு யாரு பாது? இது கனவா இல்ல நனவான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப இந்த லைட் ஆஃப் ஆன ஆரம்பிச்சிருச்சே. இப்ப நான் தண்ணி குடிச்சே ஆகணும்.
போப்பட் அங்கிள் பயந்துட்டாரு. பயந்துட்டீங்க. போப்பட் அங்கிள் பயந்துட்டாரு. இவரு பயப்படல, நல்லா தூங்குறாரு. என்ன அண்ணா நம்ம போட்டது பக்கா பிளான் ஆச்சே. எனக்கு என்னமோ அவர் நிஜமாவே பயப்பட மாட்டாருன்னு தான் தோணுது. என்கிட்ட ஒரு ஃபைனல் ஐடியா இருக்கு. அத பார்த்தா கண்டிப்பா போப்பட் அங்கிள் பயப்படுவாரு. நாளைக்கு பயமுறுத்தலாம். இவரை பார்த்தோன்னே இப்ப எனக்கும் தூக்கமா வருது. சரி வாங்க போய் தூங்கலாம். நாளைக்கு கண்டிப்பா இந்த போப்பட் அங்கிளை பயமுறுத்தலாம். இவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்த போறாங்கன்னு தெரியலையே. இவங்க என்ன பயமுறுத்தன பொறுத்தல, ஒருவேளை பூதங்கள்லாம் உண்மையாவே இருக்குமோன்ற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு எப்போ எங்க இருந்து வருவாங்கன்னே தெரியல. யாருப்பா? யாருன்னு கேட்கல. உலகத்தை புரட்டி போட போறேன். யாரே யாரே? இப்ப சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதா. ஏன்னா யார் எங்க இருந்து வருவாங்கன்னே சொல்ல முடியாது. சத்தம் இல்லாம போ பாப்பட்டு. கோகுலி சிக்னல் கொடுக்கறான் பாரு. சரி சரி கோகுலி, இதோ நான் சிக்னல் கொடுக்கறேன் பாரு. இப்ப கரண்ட்டும் போயிடுச்சு. டபுள் பூத் அட்டாக் லான்ச். போதும் சாப்பிட்டது. அவன் கூப்பிடுறான். அடங்கோப்புறானே. இவன் வேற. யாரும் இல்ல. Get up change. Get up change. Yes, mission is on. இவனுக்கு என்ன பார்க்கிறதுக்கு பழைய படத்துல வர பேய் மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்து அந்த அங்கிள் பயப்படுவார்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. இது ஃபுல் ப்ரூஃப் பிளான் சோனு. இது சூப்பரா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வர வர இந்த பசங்க மாதிரி இந்த காக்காக்களும் நைட்ல தூங்க மாட்டேங்குது. டான்ஸ் ஆட போதான். நல்ல வேலை பயந்து ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போறதுதான் நல்லது.
போப்பட் அங்கிள் உலகத்தை திருப்பி போடுவார், நாம அவர் திருப்பி போட்டுட்டோம். கோலி இந்த பக்கம் போ, நேரா போப்பட் அங்கிள் முன்னாடி போய் நில்லு. இது நம்ம பிளானோட கிளைமேக்ஸ். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாரையும் காணுமே. எங்க போனாங்க எல்லாரும்? எங்க போனாங்க? அது இருக்கட்டும். இப்ப நான் யார் மேல மோதன? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. என்னை விட்டு, என்ன ஒண்ணு பண்ணாத. என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாத. என்ன உயிரோட விட்டுடு. இது என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. பூதம், பூதம், என்ன காப்பாத்துங்க. பூதம் வருது, என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இது இங்க வந்தது? இது எல்லா இடத்துலயும் இருக்குது. இதுங்க ஏன் என்ன தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கு? நீ தானே பூதங்களை பார்த்து பயப்பட மாட்டேன்னு சொன்ன, அதான் நாங்க உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கோம். நான் பயப்பட மாட்டேன்னு யார் சொன்னது? நான் நல்லாவே பயப்படுவேன். நான் எந்த விஷயமா இருந்தாலும் பயப்படுவேன். நல்லாவே பயப்படுவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவேன். இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பூதமா இருக்கேன். ப்ளீஸ் நிறுத்துங்க. போதும், இதுக்கு மேல என்னால முடியாது. 2 நாளா பயத்துல நான் செத்து செத்து பொழத்துட்டு இருக்கேன். நான் கடைசியை எப்ப சாப்பிட்டேன்னு கூட எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. என்ன போப்பட் அங்கிள், நாங்க இப்ப உலகத்தை புரட்டி போட்டோமா? அப்படின்னா நீங்க கொஞ்சமாவது பயப்படுவீங்கல்ல? கொஞ்சமாவா? நான் ரொம்பவே பயப்படுவேன். எனக்கு இப்ப எதை பார்த்தாலும் ரொம்ப பயமா இருக்கு. இந்த டப்போட பிளான் எப்படி இருக்கு? என்ன காப்பாத்துங்க. அச்சச்சோ, பப்பட் அங்கிளோட உலகம் அவரை புரட்டி போட்டுடுச்சேப்பா.